ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெரண்டா ரைஸ் யூடியூப் சேனல். நம்ம பிரயாரா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோவில் உங்களுக்கான சர்ப்ரைஸாக சொல்லப்பட்ட அந்த ஆப்டி செஷன்ஸ் அண்ட் சின்ன சின்ன ஃபவுண்டேஷனல் பேசிக் கான்செப்ட் செஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் ரொம்பவே முக்கியமாக அட்லீஸ்ட் ஒரு கொஷின் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் மேக்ஸிமம் வந்தது. ஸோ ப்ரையார் இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுக்கு கொடுக்கறது தான். ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த டாபிக் தான். ஸோ இந்த டாபிக்ல ரீசன் கொஸ்டின்ஸ் என்னவோ கான்செப்ட் இன் 5, அதாவது 5 கொஸ்டின்ஸ் தான். 5 கொஸ்டின்ஸ்ல இந்த கான்செப்டை எந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக கொடுக்க முடியுமோ அந்த கான்செப்ட்ஸை இதில் பார்க்க போகிறோம். அண்ட் ரீசன் ட்ரெண்டில் இருக்க கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபவுண்டேஷனலாக பேசிக்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்லேயே நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. என் அதர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உங்களோட பேசிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நம்ம அந்த பேசிக்ஸ் வந்து எக்ஸாம் லெவலில் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள அந்த 5 கொஸ்டின்ஸ் அண்ட் அட் த எண்ட் இப்போ ரீசன்ட் ஆர்பிஐல கேட்கப்பட்ட அண்ட் ரீசன்ட் ஐபிபிஎஸ்ல கேட்கப்பட்ட ஒரு ரீசன்டான ஒரு இந்த டாபிக் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டினை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். ஸோ அதை சால்வ் பண்ணிட்டு அண்ட் அடுத்த நாள் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்படியே எல்லா செஷன்ஸும் போக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த கொஸ்டின்லாம் பரீட்சையில் கேட்குறானா அப்படின்னா இல்லை, நான் உங்களுக்காக கொடுக்குற கொஸ்டின் ஒரு பேசிக், சின்னதாக ஒரு பேசிக்கை ரீகால் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் அடுத்து வரப்போகிற கொஷின்ஸ் ரீசெண்டாக நடத்தப்பட்ட ஒரு ரீசன்னா உடனே 2021 வந்த கொஷினா அப்படின்னா அது கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ என்னால் மெமரியிலிருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸை உங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ ரீசெண்ட் இயர்ஸ் கிட்டத்தட்ட என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு 4 கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, ரொம்ப சிம்பிளா டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கொஷின். A and B can do a piece of work alone in 4 and 12 days. A வந்து 4 நாள்ல ஒரு ஒர்க்கை பண்றாரு அண்ட் B வந்து 12 டேஸ்ல ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்றாரு. ஒரே ஒர்க், சேம் ஒர்க்கை தான் அவங்க சொல்றாங்க. A 4 days and B 12 days. ஜென்ரலா இந்த மாதிரி டேஸ் இல்ல மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கேஸ்ல நம்ம இப்படி எழுதி வச்சுக்கணும். அண்ட் தென் போத் ஆஃப் தம் பிகின் த ஒர்க் அட் த சேம் டைம். அதாவது 4 நாள் ஏ ஒர்க் பண்றாருன்னா ஒரு டோட்டல் ஒர்க்கை நான் 1ன்னு வச்சுக்கிட்டேன்னா ஒரு டோட்டல் ஒர்க் 1. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஒர்க் இஸ், நோட் திஸ், டோட்டல் ஒர்க் இஸ் 1. டோட்டல் ஒர்க்கை நான் 1ன்னு வச்சுக்கிட்டேன்னா அப்ப ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தா இந்த டோட்டல் ஒர்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்டு அப்படிங்கிறத டிவைட் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒர்க் பெர் டே அப்படின்னு வரும். இதை நான் என்னன்னு சொல்லலாம்னா யூனிட்ஸ் பெர் டேன்னு சொல்லலாம். இதை தான் எஃபிஷியன்சின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நாள் அவர் எவ்வளவு செய்யறாருங்கிறத எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃபிஷியன்சின்ற டேர்ம் அண்ட் டேஸ்ன்ற டேர்ம் ஒர்க் பெர் டே இல்ல யூனிட்ஸ் பெர் டே இல்ல யூனிட்ஸ் பெர் ஹார் இல்ல யூனிட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட எஃபிஷியன்சில காமனா யூஸ் பண்ணக்கூடிய டைப். எதாவது யூனிட்ஸ் பெர் டே, யூனிட்ஸ் பெர் ஹவர், யூனிட்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்ஸ் பெர் டைம் அப்படின்ற மாதிரி வந்தாலே அது எஃபிஷியன்சி. ஓகே, இது டோட்டல் ஒர்க். சோ டோட்டல் ஒர்க் ஏ ஓட எஃபிஷியன்சி என்ன வரும்? ஏ ஓட எஃபிஷியன்சி ஏஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி 1/4. அதே மாதிரி பி ஓட எஃபிஷியன்சி என்ன வரும்? அதே தான் 1 டிவைடட் பை 12 டேஸ். ஸோ ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண ஏ 4 நாள் எடுக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் கால் பங்கா ஒர்க் பண்ணி 4 நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவார். அதே பி 12, 1/12க்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கும்ல, அப்படி 12 1/12 ஸ்பிளிட் பண்ணி டோட்டலா 12 டேஸ்ல அவர் கம்ப்ளீட் பண்றாருன்னு அர்த்தம். சரி, இப்ப 2 பேரும் ஒர்க் பண்ணாங்கன்னா ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னா அப்படியே எஃபிஷியன்சியை ஆட் பண்ணினாலே நமக்கு அவங்களோட டோட்டல் டைம் கிடைக்கும். எப்படி? 1/4 பிளஸ் 1/12. ஸோ இப்போ இந்த 4 and 12க்கு காமனா எல்சிஎம் எடுத்துடலாமா? 4 and 12க்கு காமனா எல்சிஎம் 12 தான். ஸோ 12 மேல டிவைட் பண்ணீங்கன்னா 3 பிளஸ் 1 வரும். ஸோ 4/12 which is 4/12. அப்போ உங்களுக்கு 1/3 கிடைக்கும். ஸோ இந்த 1/3 நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, ஏயோட எஃபிஷியன்சி 1/4. இந்த 4 எதை குறிக்குது? ஏ எத்தனை நாள் மொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணுவான் அப்படிங்கிறத. பியோட எஃபிஷியன்சி 1/12. இந்த 12 எதை குறிக்குது? பி எத்தனை நாள் மொத்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இங்க ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி 1/3னா அப்போ 3 தான் அவங்க டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட்டிங் டைமா. ஸோ 3 இஸ் தி ரைட் ஆன்சர்.
சரி, இது வந்து இப்படி சுத்தி இப்படி தொடர மாதிரி. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் டைரக்ட் எல்சிஎம் கான்செப்ட். ஸோ அந்த எல்சிஎம் கான்செப்டை சொன்ன உடனே நம்ம அடுத்தடுத்து எக்ஸாம் ஓரியன்டட் சம்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதே சம எல்சிஎம் கான்செப்ட்ல எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து 4 days அண்ட் பி 12 days எடுத்துக்கிறாங்க. அப்போ நான் என்ன எடுக்கணும்? எடுத்த உடனே இந்த ரெண்டு டே வேல்யூஸ்க்கும் இல்ல டைம் வேல்யூஸ்க்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும். அந்த எல்சிஎம் இது டேஸ், அதாவது டைம், இட் கேன் பி மினிட், ஹவர்ஸ், எது வேணா இருக்கலாம். ஸோ இந்த டேஸ்க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எனக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 வரும். இந்த 12 நான் டோட்டல் ஒர்க்னு சொல்றேன். டோட்டல் ஒர்க் எப்பவுமே இப்படிதான் கிடைக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் ஒர்க் தான் கிடைக்கும். ஸோ இப்போ கீழே இந்த 12 divided by 4 போட்டனா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 3 and 12 divided by 12 1. இந்த 3 and 1 இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 and 1 இந்த ரெண்டு வேல்யூஸையும் தான் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றாங்க. எப்படிடா? போன தடவை நம்ம பார்த்தப்போ ஒரு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ் வந்து நீ எஃபிஷியன்சின்னு சொன்ன, இங்கேயும் எப்படி சொல்ற? அதே தான் பாருங்க, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ் நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்குது. ஸோ இதுதான் எஃபிஷியன்சி. இந்த எஃபிஷியன்சியை நம்ம ஆட் பண்ணோமா? ஸோ அதே தான் பண்ணணும். ஸோ ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் செய்யறாங்க அப்படின்னா, ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட்டா செஞ்சு 12 நாள்ல, ஐ மீன் 4 நாள்ல 12 யூனிட் வேலையை செஞ்சிருவாரு. அதே மாதிரி பி வந்து ஒவ்வொரு யூனிட்டா செஞ்சு 12 நாள்ல 12 யூனிட் வேலையா கம்ப்ளீட் பண்ணுவார். சோ அப்ப ஏ பிளஸ் பி சேர்ந்தாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து 4 யூனிட் வேலை செய்வாங்களா? 4 யூனிட் வேலை செய்வாங்களா? டோட்டல் ஒர்க் எவ்வளவு யூனிட்ஸ்? 12 யூனிட்ஸ். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 12 யூனிட்ஸ் divided by 4 யூனிட்ஸ் which is 3 hours. So this is the basic concept. So இப்போ இந்த basic concept நம்ம learn பண்ணிட்டோம். So இத பேஸ் பண்ணி ரீசன் சம்ஸை டக்குன்னு சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சம்குள்ள போயிடலாம். A pump can fill, அதாவது ஒரு பம்ப், ஒரு பைப், இது எல்லாமே டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் தான். ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு ஹியூமனுக்கு பதிலாக பைப்பை வச்சுக்கலாம். பட் இன் தட் கேஸ் டைம் அண்ட் ஒர்க்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்ல ஜென்ரலா கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். ஒரு வேலையை செய்ய தான் முடியும், ஒரு வேலையை அழிக்க முடியாது. ஆனா அழிக்கிற செயல்கள் அந்த மாதிரி வேலைகள் எதுனா, ஒரு வாளை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, அதை உடைக்கிறாங்க, அப்படிங்கிறத வேணா நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல செய்யறது அழிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனா பைப்பை பொறுத்தவரை வாட்டர் இருந்தா கண்டிப்பா லீக் ஆகும். ஸோ ஒரு பைப் லீக்கிங் பைப் அண்ட் ஒரு பைப் வந்து ஃபில் ஆகக்கூடிய பைப்ன்ற கான்செப்ட்ஸ்ல சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு பம்ப் ஃபில் பண்ணுது அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் அ லீக். ஸோ அந்த லீக்கை இன்னொரு பைப்பா கன்சிடர் பண்ணிக்கோங்க, அந்த பம்பை ஒரு பைப்பா கன்சிடர் பண்ணிக்கோங்க. A pump can fill a tank with water in 2 hours. ஸோ ஃபர்ஸ்ட் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா PMP போட்டுக்கிறேன், அது 2 ஹவர்ஸ்ல ஃபில் ஆகுது. ஸோ டைம் இங்க டினோட் பண்ணிட்டேன். அண்ட் because of a leak in the tank, it was taking 7/3 hours to fill the tank. அதாவது டேங்கை ஃபில் பண்றதுக்கு இந்த லீக்குனால டிலே ஆகுது. அப்போ அந்த பம்பும் ஃபில் ஆகுது, இந்த லீக்கும் ஒர்க் பண்ணுது. ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகுறதுனால தான் நமக்கு 7/3 hours. ஸோ பம்ப் பிளஸ் லீக் போட்டுக்கலாமா, which is 7/3 hours. ஸோ 7/3 ஹவர்ஸ்னா நம்ம அதை சிம்பிளா 2 ஹவர்ஸ்ங்கிறத நான் என்ன பண்ணிடுறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிடுறேன். 2 hours is 120 அண்ட் 7/3 னா 7 என்னன்னு எழுதிடலாம், 3 1/3 வருமா, சாரி 2 1/3 வருமா, 2 3 6 6 plus 1. So 2 1/3. So 2 1/3 னா 2 hours is 120 and 1/3 is 140 டோட்டலா வரும். So 2 1/3 you will get 140. So டோட்டலா எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸ்ல 120 and 140 கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துருவோம். ஸோ நான் என்ன சொல்றேன், பம்ப் P plus L 120 and 140. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 120 140க்கு 12th and 14th டேபிள்ல காமனா வரக்கூடிய ஒரு வேல்யூ 84. ஸோ 0 அப்படியே ஆட் பண்ணிட்டேன் 840. ஸோ இந்த 840 120 டிவைட் பண்ணனா, 840ல 120 டிவைட் பண்ணனா you will get 7 and 840ல 14 டிவைட் பண்ணனா you will get 6. யா 6 கிடைக்கும். சரி, இப்போ நம்ம இதை எப்படிடா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க பிளஸ் எல், ஆனா எல்ன்றது அழிக்குது. ஸோ இந்த இடத்துல மைனஸா நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல P பிளஸ் எல்லுக்கு பதிலா P மைனஸ் எல்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, P 7, P is 7 and P minus L is 6. அப்போ ஆப்வியஸா L என்ன வரும், P க்கு பதிலா 7 போடுங்க, 7 minus L is 6. So L is 1.
ஸோ எல்ங்கிறது ஒரு யூனிட்ங்கிறது தெரிஞ்சிருச்சு, பிங்கிறது 6 யூனிட்ஸ் அப்படின்றது சாரி 7 யூனிட்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 7 6 இப்போ நமக்கு என்ன கேட்குறான், the leak can drain all the water of the tank in. அப்போ ஒரு டேங்க் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு, அப்போ அந்த லீக்கை ஓப்பன் பண்ணா அந்த லீக் நடந்தா எப்போ ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த லீக் மட்டுமே எப்படி எம்டி பண்ணும், எவ்வளவு நேரத்தில் எம்டி பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா 840 டிவைடட் பை நமக்கு எவ்வளோ ஒவ்வொரு யூனிட்டா அது எம்டி பண்ணுது. டோட்டல் 840 யூனிட்ஸ், இது ஒவ்வொரு யூனிட்டா எம்டி பண்ணுது. சோ லீக்ங்கிறது 1 தான வந்திருக்கு, சோ ஒவ்வொரு யூனிட் 840 டிவைடட் பை 1 டோட்டல் 840 மினிட்ஸ் அப்படினு கிடைக்கும். சோ 840 மினிட்ஸை 60 ஆல டிவைட் பண்ணா ஹவர்ஸ் கிடைக்குமா? சோ 0 0 6 டேபிள்ல 1 and 24 is 14. So 14 hours is the answer. Okay guys, next question போயிடலாம். Okay, இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்னன்னா இந்த மாதிரி எக்ஸ் பேஸ்டு क्वेश्चंस நிறைய வருது. சோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு क्वेश्चंस இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ ஓகே, A can do a work in 36 days while B can do the same in 48 days. So A in 36 days and B in 48 days. A in 36 days and B can do the same work in 48 days. Okay, நமக்கு days time கிடைச்சாச்சு. So if A work for x days while B work for, so அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கான efficiency கண்டுபிடிச்சிறது பெஸ்ட். So total work 36 48 ரெண்டுமே 12th டேபிள்ல போகுமா? So 12th டேபிள்ல என்ன காமனா வரும்னா 144. So 144 உங்களுக்கு சொல்ல சொல்ல நான் அப்படியே மைண்ட்ல யோசிச்சு பார்க்கறேன். 12 36 72 இங்க வரும் இங்க வராது. So 144 வரலாம் அப்படின்னு பார்த்தேன். ஓகேவா? So 144 is divisible by both numbers. So 144 divided by 36 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? So it will be 4 and 144 divided by 48 3. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிருக்கான், நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் A வந்து 4 யூனிட்ஸ் per day, ஏனா இதெல்லாம் டேஸ், இது டோட்டல் வர்க் யூனிட்ஸ். So 4 units per day A செஞ்சாதான் 36 நாள்ல 144 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். So அதே மாதிரி B வந்து 3 units per day செஞ்சாதான் இது efficiency கம்ப்ளீட் பண்ண முடியும். So இப்போ என்ன சொல்றேன்னா A work for x days while B work for x plus 2 days. அப்போ நான் ஒரு நாளைக்கு 2 யூனிட் செய்றேன் அப்படின்னா x டேஸ்க்கு எத்தனை யூனிட் செஞ்சிருப்பேன்? ஒண்ணுல சிம்பிள். ஃபர்ஸ்ட் இப்படி சிம்பிளா வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 2 யூனிட் செய்றேனா 2 நாளைக்கு 4 யூனிட் செஞ்சிருப்பேனா? இங்க நான் என்ன பண்றேன், ஒரு நாளைக்கு 2, அப்போ 2 நாளுங்கிறப்போ 2 into 2, அதுவே 4 நாளுங்கிறப்போ 4 into 2. சோ அதேதான் இப்போ x டேஸ்னா x into that value efficiency. சோ நான் இப்போ A ன்றவன் எவ்வளவு வர்க் பண்ணிருப்பான் x டேஸ்னா 4x and B ன்றவன் எவ்வளவு வர்க் பண்ணிருப்பான் 3 into x plus 2. என்ன சொல்றான்? then 1/3 of the work. so இவங்க x டேவும் A ன்றவன் x டேவும் B ன்றவன் x plus 2 டேவும் வர்க் பண்ணாதான் 1/3 of the work நான் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் என்ன சொல்றேன், 4 into x A பண்ண டோட்டல் வர்க்கா? so 4x நான் A's டோட்டல் வர்க் அப்படின்னு போடுறேன். so B பண்ண டோட்டல் வர்க் என்ன வரும்? 3 into x 3x 3 into 2 6. so 6ங்கிறது B's டோட்டல் வர்க்கா? இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் வர்க் பண்ணிருக்காங்க. டோட்டல் வர்க் A plus B ஓட total work எவ்வளோ? 1/3 of 144. so 1/3 of 144 which is 1/3 na 4 12 24 so 8 48 வந்தாச்சு. so இந்த 48 நம்ம சால்வ் பண்ணா x வேல்யூ கிடைச்சிடும். 4x plus 3x 7x 6 அப்படி போச்சுனா 42. so x is 7 6. so 6 is the answer. 6 is the answer. Find the value of x. 6 is the answer. So தெளிவா சொல்லிருக்கேன், திருப்பி ஒருக்கா ரீப்ளே பண்ணுங்க if you can't understand. தெளிவா புரியும். Have confidence and move to the next question. Come on guys, next question பார்த்தலாம். 40 men can complete a work in 48 days. கொஞ்சம் ட்ரிக்கி தான் இந்த கான்செப்ட். நான் கொண்டு வந்திருக்க ஒவ்வொரு சம்மும் ரீசன் தான், பட் ஒன்னொன்னும் சின்ன சின்ன கான்செப்ட் வேரியேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். So 40 men can complete a work in 48 days. அப்போ 48 நாள்ல 40 பேர் வர்க் பண்றான்னா அப்ப அவனோட டோட்டல் வர்க் என்னன்னு சொல்லலாம்? 40 into 48. ஜெனரலா இதுல என்ன கான்செப்ட்னா நம்பர் ஆஃப் மென் into days
into hours divided by total work will always be constant. Constant ஆவே தான் இருக்கும், அது மாறாது. For example, இப்ப 4 பேர் 48 நாள் ஒர்க் பண்றான்னா இந்த சைடு ஒரு x மெம்பர் y டேஸ்ல ஒர்க் பண்ணா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். இதுதான் x men working in y days அப்படிங்கிறது ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? இதை இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம்னா 8 men working for 4 men 48 days னா 8 men working for 24 days. 8 men working for 24 days. இப்படி தான் வரும். சோ இத தான் கான்ஸ்டன்ட் னு சொல்றாங்க. சோ இத பேஸ் பண்ணி தான் இந்த சம் சால்வ் பண்ண போறோம். Okay, so 40 men can complete a work in 48 days. So 40 men can complete a work in 48 days is equal to 64 men did the same work for x days. அப்போ 64 பேர் வந்து x days work பண்ணிருக்கான். Okay, 64 into x. Okay, அடுத்து 32 men increased. 32 men increase ஆயிருக்காங்க. அப்ப 64 plus 32 வருமா? So 64 plus 32 is 96. சரி, இந்த 96 என்ன பண்ணிருக்காங்க? So the remaining work is, இவன் ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டான், இந்த 40 into 48ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ரிமைனிங் பார்ட்டை வந்து 16 2/3 days. So 3 16 48 தெரியும், 50 by 3 daysல இவங்க ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. யாரு? இந்த 96. So 96 into 50 by 3 So எனக்கு என்ன கிடைக்கும்? Find x ன்னு கேட்டிருக்கான். So டோட்டலா இதை எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்னா 40 பேர் 48 நாள் அப்படின்னு சொன்னா அப்போ 64 into x plus 96 into 50 by 3. So இதுதான் டோட்டல். அதாவது 64 பேர் சில நாட்களும் மிச்ச 96 பேர் மிச்ச வேலையை 50/3 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் என்ன பண்றேன், ரெண்டையும் டோட்டலா ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்றேன். இந்த சேம் கான்செப்ட் தான், கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படிங்கறத வச்சு தான் நான் சால்வ் பண்ணிருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி men into working hours into working days divided by total work. இங்க ரெண்டுலயுமே ஒரே வர்க் தான். சோ நான் வந்து divided by 1 தான் போடணும். சோ அத நான் கேர் பண்ணிக்கல, நான் divided by 1 போடல. சோ இப்போ இத சால்வ் பண்ணலாமா? இதை எப்படி சிம்பிளா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 and 96 சால்வ் பண்ணா 32 வரும். சோ ரெண்டுமே 16 மல்டிபிளா. சோ இத சிம்பிளிஃபிகேஷன்ல எப்படி ஃபாஸ்டா பண்ணலாம்? 48 வந்து முத 16 ஆ டிவைட் பண்றோம். அதாவது 3 into 16. 3 into 16. இங்க 32 வை 2 into 16 அப்படினு போட்டுறேன். சோ எனக்கு என்ன கிடைக்கும்? 120 into 16 is equal to 64x plus 2 into 100 into 16 அப்படினு கிடைக்கும். சோ இப்போ நான் என்ன பண்ணனும்? 64x கண்டுபிடிக்கணும். சோ அத இங்க கொண்டு வந்தனா I will get 20 into 16 is equal to 64x. So இப்போ ஈஸியா சால்வ் பண்ணலாமா? 16, so இது 4 times and 4, இது 5 times. X is 5. So 5 தான் answer. So சிம்பிளா நான் என்ன கான்செப்ட் சொல்லினேன்? Number of men into number of working days into number of working hours divided by total time, total work is constant. So நான் என்ன பண்ணிருக்கேன்? Number of men into number of working days is equal to number of men into number of working days. இது ஒரு part of work plus remaining part number of men into number of working days. So இத டோட்டலா சேர்த்து தான் எனக்கு total work complete ஆயிருக்கு. So ரெண்டுலயும் total work சேமா இருக்கிறதுனால நான் divided by 1 நான் போடல, total work நான் போடல. ஒருவேளை இவங்க செஞ்ச work வந்து total work, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சப்போ half work தான் complete ஆயிருக்கு அப்படின்னா இங்க divided by 1 and இத மொத்தமா divided by 1/2 போடணும். ஏன்னா 1/2 of work தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? if in case கேட்டா கடைசில கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். if in case இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா செஞ்ச work வந்து half work ன்னு சொன்னாங்கன்னா கீழ divided by 2. பட் இங்க அது இல்ல. சோ அத நீங்க குழப்பிக்க வேண்டாம். ஓகேவா? இந்த sum clear ன்னு நினைக்கிறேன். சோ next sum பார்த்தலாமா? This is your homework guys. So இந்த sum ட்ரை பண்ணுங்க. இது RBI ல 4th slotல சாட்டர்டே கேட்கப்பட்ட கேள்வி. சோ ஒரு பகுதி எனக்கு ஞாபகம் இருந்தது, அந்த பகுதியை வச்சு நான் क्वेश्चन கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கேன். இட் மே பி ரைட். சோ உங்களுக்கு நாளைக்கு இது தெளிவான எக்ஸ்பிளனேஷனோட வந்துரும். சோ இத பாருங்க and try your best. கண்டிப்பா அதை சால்வ் பண்ண முடியும். இது வரைக்கும் நடத்தின கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு LCM கான்செப்ட் இல்லைனாலும் அந்த கன்வென்ஷனல் கான்செப்ட்லயும் நீங்க சால்வ் பண்ணலாம். சோ இத ட்ரை பண்ணுங்க. if you can't நாளைக்கு நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, என்ன இந்த क्वेश्चन மட்டும் பார்த்தலாம். A can do 3/5 of the work in T days.
Tங்கிற நாட்களுக்குள் A வந்து 3/5 of work பண்ணலாம். And B என்ன பண்றாரு 25% more efficient than A. ஏவை விட 25% more efficient. என்னடா efficiency நடத்தல நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா first question சிம்பிளா பேசிக்ஸ் பிரஷ் அப் பண்றதுக்காக தான். ஸோ நம்ம இன்னும் குவிக்கரா இருக்கணும். ஸோ பேசிக்ஸ் கண்டிப்பா ஒருக்கா பிரஷ் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 25% more efficient than A. And what will be the time taken to complete the whole work if both A and B work together? So total A and B work பண்ணா எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா. In terms of T ல தான் ஆன்சர் வரும். நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்காம விட்டதுக்கான காரணம் சம்டைம்ஸ் சிலர் ஆப்ஷன்ஸ்ல இருந்தே போயிடுறாங்க. ஸோ அந்த தவறு நடக்கக்கூடாது. none of these கொடுத்து குழப்பலாம். பட் அதை விட பெஸ்ட் நீங்க சால்வ் பண்றது பெஸ்ட். ஸோ ட்ரை யுவர் பெஸ்ட் அண்ட் சால்வ் திஸ் கொஸ்டின். நாளைக்கு இந்த சம்முக்கான ஆன்சரை கண்டிப்பா we will discuss. ஸோ டெய்லி ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் போகுது அண்ட் ரீசனிங் கண்டினியூ ஆக போகுது. சீக்கிரமாக அதுவும் ஸ்டார்ட் ஆகிடும், கிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கெட் ரெடி கைஸ் அண்ட் ரெகுலர்லி ஃபாலோ தீஸ் வீடியோஸ் அண்ட் டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்கோட உங்களை வந்து நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். See you soon tomorrow. Thank you guys. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.